the J generation. We are the J generation. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே ஒன்றும் அறியாத ஒன்றும் தெரியாத எங்களையும் கூட ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அவருடைய பாடல் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற அந்த மாலை வேளையில் தகப்பனே உமது பாதத்தில் நிற்க கிருபை தந்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திர இயேசப்பா, அந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக படிக்கிற பாடல்கள், துதி வேளைகள், செய்தி வேளைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. மகனோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டு ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதேசிங்க. இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. எத்தனை பணம் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஆண்டுடைய ரட்சிப்பு என்னும் அந்த கேடகம் நம்மோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்காகவே நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உனக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவிலே நம்மை வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடுவோம். பெர்க்மான் செய்யா பாடிய பாடல் ஒரு நல்ல அழகான பாடல், ஆசீர்வாதமான பாடல். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், தந்திடுவேன். முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. பரவி பறகின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நீர்தானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, நீதானே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. வானத்து விண்மீன் போல் ஒளி கொடுப்பாய், கடற்கரை மணலை போல் பெருகிடுவாய். நீ வானத்தின் விண்மீன் போல் ஒளி கொடுப்பாய், கடற்கரை மணலை போல பெருகிடுவாய். எதிரியின் வாசல்களை உரிமையாக்கிடுவாய், எதிரியின் வாசல்களை உரிமையாக்கிடுவாய், உரிமையாக்கிடுவாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த பூலோகத்திலே நம்மை படைத்தார். நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து தங்கும். சங்கீதம் 9:18 சொல்கிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். எளியவன் என்றென்றும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படியாக கூட நம்மை இறைவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எதையோ இழந்திருக்கலாம். பொருளை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், வாழ்க்கையிலே துணையை இழந்திருக்கலாம். எது இழந்திருந்தாலும் இயேசுவை இழக்காதபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். ஏன்னா மனுஷன் இன்னைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான், நம்மை விட்டு விலகி சென்று விடுவான். நமக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லுகிறவன் நாளை அவன் நன்மை செய்யாமல் அதை மறந்து போவான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் நம்மை மறக்காத தேவன், நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன், கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன். உடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணியுங்கள். ஆர்ந்தவர் அற்புதமான காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட நாம் சிறிது நேரம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தப் போகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இடர்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எல்லாவற்றிலும் அதை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலனை எங்களுக்கு தந்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாக எங்களை விழுங்கி விடுவது போல வந்த நாட்களெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து அந்த மனிதர்களுக்கெல்லாம் தப்புவித்தேரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை நீர் அந்த கிராமத்திலே வாழ செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படியாக இந்த நிமிஷம் வரை எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறிந்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஜாஸ்வா டிவியை 6 வருடங்கள் நிறைவு செய்ய ஆண்டவரே நீர் கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலும் கூட 7வது வருடத்தை காணும்படியாக ஆண்டவர் நீர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இந்த ஜாஸ்வா டிவியிலே ஆண்டவர் அநேக ஊழியர்களை இணைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ விதங்களில் அநேகருடைய கண்களிலே ஆண்டவர் நீர் தயவை காண செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை மகிமை ராஜா, எல்லாம் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய ரட்சிப்பின் கிருபை. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால்.
இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு. நாம் அவர் ஆலயம், நமக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலம் அங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் அங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே, என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டுடைய பின்னால் நாம் எப்பொழுதும் ஓடுவோம். ஆண்டவர் நம்முடைய வழிகளிலே எல்லாம் அவர் பாதுகாத்து நம்மை நம்முடைய மரண பரியந்தம் நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட ஒரே ஒரு வசனத்தை நாம் சற்று நேரம் தியானித்து நாம் கடந்து செல்லப் போகிறோம். தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 2வது அதிகாரத்தின் 22வது வசனத்தை வாசிப்போம். நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். வேதத்திலே நாம் அருமையான, நமக்கு வேதம் எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் வேதத்தில் இருக்கிறது. வேதத்தில் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், வாலிபர்கள் எப்படி வாழ வேண்டும், பெரியவர்கள் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம்
நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக ஓடுவதற்கு அது வல்லவதாக இருக்கிறது. அந்த ஏசாயா தீர்க்கன் சொல்கிறார், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ மனிதர்களை நாம் நம்பக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. எத்தனையோ மனிதர்கள் நம்மோடு இருந்து நண்பர்களாக இருந்து கூட பயணிக்கிறவர்களாக இருந்து நம்மோடு வருகிறார்கள். ஆனால் அவருடைய வார்த்தைகளெல்லாம் பொய்த்து விடுகிறது. அவருடைய வார்த்தைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறாமல் போகிறது. ஆனால் தேவன் அதைத்தான் சொல்கிறார், நாசியுள்ளே சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையை மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தரை மாத்திரம் நம்பி நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதில் இன்னொரு வசனம் சொல்கிறது, எரேமியா புத்தகம் 17:5 சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சு நீ ஓடணுன்னா, கர்த்தரை விட்டு விலகி ஓடணுன்னா சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ஆண்டுடைய சத்தியத்தை அறிந்துவிட்டு சத்தியத்தை விட்டு விலகி பணத்திற்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரியங்களுக்காகவோ நாம் விலகி ஓடுவோம் என்றால் சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இது மனுஷன் சொல்லலை, வேதம் சொல்கிறது. வேத வார்த்தை உண்மையும் சத்தியமாக உள்ளது. வேத வார்த்தை ஒவ்வொன்றும் அது புடமிடப்படுகிறதாக உள்ளது. மனுஷனை ஒவ்வொரு நாளும் அதை புடமிட்டு அதை மனுஷனை உருவாக்குகிறது. அதேபோல் 1 தீமோத்தேயு 6:17 சொல்கிறது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவான்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வுலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்குவதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி 1 தீமோத்தேயு எழுதியிருக்கிறது. அதேபோல் சங்கீதம் 112:7 சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷர்கள் துர்ச்செய்தியை கேட்கும் பொழுது பயப்படாமல் இருப்பார்கள். அவருடைய இருதயம் கர்த்தரை நம்புகிறதுனால் திடனாய் இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். அதேபோல் சங்கீதம் 62:5 சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 அப்படி சொல்லுகிறது. நிச்சயமாக கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல முடிவு வரும், நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது என்று சொல்லி நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 62:5 சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும், கர்த்தராலே வரும். அதேபோல் 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணம் வேணும், மனுஷனுக்கு பணம் இருந்தால் தான் அந்த உலகத்தில் வாழ முடியும். ஆனால் பணம் மட்டுமே பிரதானமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறும். அது எல்லா தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையை போதும் என்ற மனதுடனே கூடிய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையும். போதும் என்ற மனம், இருக்கிறது போதும், இருக்கிற பணத்தை கொண்டு இருக்கிற காரியங்களை கொண்டு நாம் ஆண்டவருக்குள் இன்னும் அதிகமாக செயல்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஒரு சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டும் பொழுது ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். எரேமியா 17:7 சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை தன் புய பலமாக்கி கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. அதேபோல் எரேமியா 17:8 சொல்லுகிறது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி
தப்பாமல் கனி கொடுக்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது போல, மனுஷனை நம்பாதபடி, மனுஷன் மேல் தன் நம்பிக்கையை வைக்காதபடி, கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். இந்த 7வது மாதத்திலும் கூட இந்த கடைசி வாரத்தில் நாம் வந்து நிற்கிறோம். கடைசி வாரத்தில் இந்த 7வது மாதம் முழுக்க ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். பல நாட்டு மக்கள் உன் நீழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். பல நாட்டு மக்கள் உன் நீழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்று போல் இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவரை மட்டும் நம்பி இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 2:22 சொல்லியிருக்கிறார். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நாம் நம்புகிறது அவராலே வரும், கர்த்தராலே வரும். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத விலையை நாம் நிறைவு செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனை மொட்டை ஆண்டவர் நீர் நடத்தினீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடக்க முதல் முடிவு வரைக்கும் தகப்பனை ஆவியான நீர் பொறுப்படுத்தி நடத்தினக்கா நன்றியோடு தூதிக்கிறோம். மகனை ஆண்டவரே, மகனை மறைத்து நீர் பேசின தயவுக்கா நன்றியோடு தூதிக்கிறோம். அந்த வார்த்தைகள் ஆண்டவரை ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஐயா. கேட்குற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. இந்த ஆசீர்வாத வேலை நீர் ஆசீர்வாதம் தந்ததுக்கா நன்றியோடு தூதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.